ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே ஃபுல் டே ஷாப்பிங் டே. என் பெரிய பொண்ணை கொண்டு போய் டான்ஸ் கிளினிக்கில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் என் சின்ன பொண்ணும் எங்கே வந்திருக்கோன்னா டார்கெட் வந்திருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி டார்கெட் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நிறைய ஸ்டோர் இருக்குது. ஷாப்பிங் பண்ண ரெடியா? கொஞ்சம் லாங் வீடியோ தான், நான் ஹோப் யூ என்ஜாய் இட். எதுக்கு வந்திருக்கோன்னா, என் பெரிய பொண்ணுக்கு பர்த்டே. அவள் வந்து எதுவுமே வாய் திறந்து கேட்க மாட்டா என்ன வேணும்னு. அதனால் அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கிஃப்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தா. அந்த கிஃப்ட் லிஸ்ட்டை நாங்கள் சுட்டுட்டு இப்போ அந்த கிஃப்ட் லிஸ்ட்டில் 13 ஐட்டம்லேருந்து ஒரு 8 ஐட்டம் வாங்கி கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். போன வருஷம் பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு இன்னுமே சொல்லாமல் இருந்துட்டு இந்த வருஷம் பர்த்டேவே வந்துருச்சுங்க. அதனால தான் நானும் என் சின்ன பொண்ணும் சேர்ந்து அந்த லிஸ்ட்டை சுட்டுட்டு டார்கெட்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் திங் ஆன் தி லிஸ்ட் இஸ் வெனிலா சென்டட் சம்திங். வெனிலா சென்ட்டில் இருக்கிற பாடி ஸ்க்ரப்போ இல்லை பாடி லோஷனோ இல்லை பர்ஃப்யூமோ எதுனாலும் ஓகே. அதனால் இந்த பிராண்ட் பர்ஃப்யூம் எடுத்துட்டோம். ஆக்சுவலி இந்த பிராண்ட் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அடுத்தது அவளுக்கு லிப் ஆயில் யூஸ் பண்ணுவாள், ஒரு NYX பிராண்ட். அது தீந்தும் போயிடுச்சு, அது லிஸ்ட்லேயும் இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் பிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவள் கேட்டது கோல்டு ஜுவல்லரி. தங்கம் இல்லைங்க, தங்க கலரில் இருக்கிறது. தங்கம் எல்லாம் போடுறதே கிடையாது இவ. ஸோ அதை தான் தேடி போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நான் வாங்குகிற கோல்டு கலர் ஜுவல்லரி அவளுக்கு பிடிக்காது. பட் இந்த ஸ்டோரில் என்ன விஷயம் நல்லதுன்னா, நமக்கு பிடிக்கலைன்னா 30 டேஸ்க்குள்ளே அவள் திருப்பி கொண்டு அதை கொடுத்துட்டு அதே காசு ஈக்குவலண்ட்டு அவள் இப்போ ஏதாச்சும் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்டோர் கிரெடிட் வாங்கிக்கலாம், அவள் இஷ்டம். இல்லை ஜாஸ்தி காசில் பொருள் ஏதாச்சும் இஷ்டம் ஆச்சுன்னா அந்த பேலன்ஸையும் அவள் வந்து பே பண்ணி அந்த பொருளை எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜுவல்லரி காட்டினேன் இல்லையா, அது ஆக்சுவலி இங்கே டெக்ஸஸில் ஒரு டிசைனரோட ஜுவல்லரி. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அந்த டிசைனர் பேர் கென்ட்ரா ஸ்காட். அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் டெக்ஸஸில். ஆனால் டெக்ஸஸில் மட்டும்தாங்க அவங்க ஃபேமஸ். அப்போது வந்த பொருள் வாங்க வந்ததெல்லாம் வாங்கிட்டு பில்லையும் போட்டுட்டு லிப் ஆயில், வெனிலா பர்ஃப்யூம் அண்ட் கோல்ட் ஜுவல்லரி வாங்கிட்டு இனி அடுத்த கடைக்கு போகிறோம். இந்த டார்கெட் பற்றி ஒரு விஷயம் சொல்லட்டா. இந்த டார்கெட் வந்து யூஎஸில் இருக்கிற நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ஸ்டோர். எஸ்பெஷலி டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏன் பிடிக்கும்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அதனால் நிறையா இங்கே தான் ஹேங் அவுட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸோட. எப்போ என் பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் நாங்கள் டார்கெட் போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலங்க, பட் இட்ஸ் வெரி பாப்புலர் அமங் டீனேஜர்ஸ். எல்லாமே கிடைக்கும் இங்கே. துணி, க்ரோசரி, மருந்து, காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரி, ஷூஸ் எல்லாமே கிடைக்கும். பெரிய ஸ்டோர் தான். எங்கள் வீட்டிலேருந்து 10 மினிட்ஸ் தான் இந்த ஸ்டோர். அடுத்தது நம்ம போகிறது செஃபோரா. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, செஃபோராவில் வந்து ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் கிடைக்கும்னு. ஆக்சுவலி பக்கத்து கடை தாங்க, அதனால் நடந்தே போயாச்சு. பார்க்கிங்லேருந்து வண்டி எடுக்க தேவை இல்லை. இங்கே வந்து சோல் டே ஜெனேரோன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம் கேட்டிருக்கா. அந்த பர்ஃப்யூம் வந்து நிறைய நம்பர்ஸில் கிடைக்கும், 62, 59. ஸோ ஐ திங்க் என் பொண்ணுக்கிட்ட ஆல்ரெடி 2-3 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ அவகிட்ட இல்லாத ஒரு ஃப்ளேவரை என் சின்ன பொண்ணு தான் செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து பில் போட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா பக்கத்தில் பிங்க் டாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் கிராண்ட் ஓப்பனிங். சரி, சும்மா தானே இருக்கும், உள்ளே போய் பார்ப்போமேன்னு போய் பார்த்தா அவ்வளோ க்யூட்டான பொருளுங்க இருந்துச்சுங்க. இயரிங்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு, நிறைய ப்ரேஸ்லெட்ஸ் இருந்துச்சு, நிறைய பேக்ஸு, வாலெட்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கான டாய்ஸு, கிளிப்ஸ் அண்ட் போஸ், வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கிளிப்பும் போஸும், தலைக்கு குத்துற கிளிப்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த பேக்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு 2-3 மட்டும் எடுத்து காட்டுறேன். நான் வாங்குகிற பிளான்லலாம் இல்லை, பட் சும்மா இன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங்கிறனால உள்ளே வந்தேன். இந்த ஏரியாவில் இருந்தனால, இல்லைன்னா அதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலி ஆன்லைனில் இந்த பொருளெல்லாம் இதை விட கொஞ்சம் கம்மி விலையோன்னு எனக்கு தோணுது. இட் குட் பி ஜஸ்ட் மீ, பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு பொருள். இன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங்கிறதுனால யாரெல்லாம் இங்கே வந்து பொருள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு குட்டி டாய் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு குட்டி பொம்மை, கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு இருக்கிற ஒரு பொம்மை. ஸோ இங்கே எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என் சின்ன பொண்ணு ஒரு தொப்பி வேணும்னு கேட்டால், அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவளையும் அதை வாங்கிக்க சொல்லிவிட்டு, அதே மாதிரி என் சின்ன பொண்ணுக்கு வந்து அப்போ தான் ஞாபகம் வருது, என் பெரிய பொண்ணுக்கு K-pop, கொரியன் பாப் சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு அதில் ஒரு ஃபேவரட் சிங்கர் இருக்கிறாரு. எனக்கு அவங்க பேரெல்லாம் தெரியாது, பட் அவரோட ஸ்டிக்கர் இங்கே கிடச்சிச்சு. ஸோ அதையும் வாங்கியாச்சு. பார்த்தீங்களா, க்யூட்டாக இருக்குல்ல பொம்மைங்க. கீ செயின்ஸ் வந்து சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கீ செயின்ஸ் இருந்துச்சு. பெரிய க்யூ. எனிவே க்யூவில் நின்று அவளுக்கு தேவை இருக்கிற ஒரு ஐட்டமை வாங்கியாச்சு. என் சின்ன பொண்ணு வந்து ஒரு தொப்பி கேட்டா. இங்கே வந்துட்டு அந்த தொப்பி எப்படி இருக்குன்னு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்களேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு.
இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் அ லாங் வீடியோ. இதுதாங்க அந்த தொப்பி. இந்த கலரை சூஸ் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டா. அவளுக்கு ஆக்சுவலி அந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சிச்சு. பட் ப்ளூ வந்து சரியாக ஒர்க் ஆகுறதில்ல. இந்த தொப்பியில் ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது என்னான்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பார்த்தீங்களா, அப்படி ப்ரெஸ் பண்ணால் காது ரெண்டும் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஐ திங்க் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவளும் அதை வாங்கிட்டா. இந்த லைட் கலர்ஸ் எல்லாம் வாங்கினா கண்டிப்பாக நாளைக்கு இல்லைனா நாளைக்குள்ளே அது வேறு கலரில் ஆயிரும். அதனால் பிளாக் எடுத்துட்டா. இது வந்து $15 இங்கே. $15 நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிங்களேன். $1 $80. ஸோ அதை வாங்கிட்டு பில் போட்டுட்டு அந்த குட்டி டாயும் வாங்கிட்டு நாங்கள் இனி அடுத்தது போகிறது பர்லிங்டன். இதுவும் பக்கத்துலேயே இருக்குது. எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் கொஞ்ச நாளில் இந்தியா போகிறேன். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஸோ இந்தியாவில் கசின்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு ஏதாச்சும் வாங்கலான்ட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் நாமினலாக இருக்கும் சார்ஜஸ் எல்லாம். பர்ஃப்யூம்ஸ், பேக்ஸ், ஷூஸ், க்ளோத்ஸ் எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பொன் குழந்தை. அதனால் அந்த குழந்தைக்கும் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி, இந்தியா போகிறதுக்கு முன்னாடின்ட்டு எல்லாம் தேவை இருக்கிறத வாங்கியாச்சு. இனி அடுத்தது அகாடமி ஸ்போர்ட்ஸ். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, என் பெரிய பொண்ணு க்ரூ கட் நைக்கி சாக்ஸ் கேட்டிருக்கா. தட் இஸ் ஆங்கிள் லென்த் இல்லைங்க, லாங்காக இருக்கிறது. அது நிறைய கடையில் தேடி பார்த்தேன். ராஸில், மைக்கிள்ஸில், அப்புறம் டார்கெட்டில், எல்லா இடத்துலையும் பார்த்தேன். கிடைக்கவே இல்லை. சரி இங்கே கிடைக்குதான்னு பார்க்கலான்ட்டு உள்ளே போனால் இங்கேயுமே கிடைக்கல. பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். சரி அதனால் வேறு ஒரு கடைக்கு போகலாம், கொஞ்சம் தூரமாக இருக்குது அது கிடைக்கிறதுக்கு. அதனால் அங்கே போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. என்னென்ன வாங்கியிருக்கேன்ற வீடியோ உங்களுக்கு அடுத்த தடவை போடுறேன்.